ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SK to All in One. லாங் வீடியோ போடுறதே இல்லைங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் பார்க்க போகிறோம். கோகுலஷ்டமி வந்தனால எனக்குமே பசங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நீங்களும் அதை பாருங்கள். குழந்தையிலேருந்து வரிசையாலாம் இருக்காதுங்க ஃபோட்டோ, மாறி மாறியே இருக்கும். இது வந்து என்னோட பெரிய பையனோட ஃபோட்டோ. அவன் பிறந்து முதல் மொட்டை அடித்தோம். அந்த ஃபோட்டோ மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டூடியோவில் போய் எடுத்தோம். நாங்கள் 3 பேரும் நிற்கிற ஃபோட்டோ பாருங்கள். நிறைய முடி இருக்குது எங்கள் பெரிய பையனுக்கு. அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். இது வந்து அப்பப்போ நடுவில் எடுத்து மொட்டை அடித்ததுக்கு அப்புறம் எடுத்ததான். இதெல்லாம் ஃபோனில் எடுத்தது, அதனால் கொஞ்சம் மங்கலாக தெரியும். தொப்பி போட்டு எடுத்தோம். அதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. இது வந்து பழனி போயிருந்தோம், அப்போ எடுத்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இதெல்லாம் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் எடுத்ததுங்க. நல்லா வெளிச்சத்தில் எடுக்கவும் ஃபோனில் எடுத்ததெல்லாம் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. நாங்கள் ஊத்துமலை கோயிலுக்கு போனோம் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம், அப்போ எடுத்தது. பாருங்க எப்படி இருக்கான்னு. அதான் பாருங்க, இது ஊத்துமலையில் எடுத்தது தான். இதுவும் அங்கே தான் எடுத்தது, அவங்க அப்பாவோட இருக்கிறாரு. இது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கேர்ள் வேஷம்லாம் போட்டு எடுப்போம் இல்லைங்க. பசங்கனாலும் நம்ம கேர்ள் வேஷம் போட்டு எடுக்கணும்னு நினைப்போம். அது ஆசைப்பட்டு எடுத்தது தான் இந்த இது. பாருங்க, அவன் அப்போ நிற்கவே இல்லைங்க, நடக்கவும் இல்லை. அவன் கொஞ்சம் லேட்டாக தான் நடந்தான் பெரியவன். உட்காந்ததில் உட்காந்துட்டான், நடக்கிறது மட்டும்தான் லேட்டாக நடந்தான். அதனால தான் கையை பிடிச்சிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். இல்ல கேரளா பொண்ணு மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இது கிழிஞ்சிருக்குங்க நிறைய போட்டோஸ். ஏன்னா குழந்தையில சாப்பாடு விட்டோம்னா போட்டோ பார்த்தா சாப்பாடு விட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்ட்டு அந்த போட்டோ காமிச்சு இதெல்லாம் பிக்சர் தான் இதெல்லாமே. பாருங்க, அவனோட பேர் போட்டே நாங்க ஸ்டோர் பண்ணியிருந்தோம். போன்ல எடுத்ததா இது, அரவிந்தன்னு போட்டிருக்கோம். பாருங்க, கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் பெருசான எடுத்தது. இதுவும் அப்படிதாங்க, ஸ்டூடியோல போய் எடுத்தோம். எங்கள் பெரிய பையனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டையெல்லாம் வச்சு நெத்திச்சுடி, அப்புறம் காதில் தோடு வந்து மாட்டுறதுக்கு இல்லைன்ட்டு நூல் போட்டு தொங்க விட்டுருந்தோம். இதுமே கேர்ள் வேஷமா இல்லைன்னா அந்த இது முருகர் அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு வேஷம் முதல்ல. ஓகே ஓகே. அப்படி இல்லை, முருகர் நாம போட்டிருக்கோம். அநேகமாக கிருஷ்ண வேஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இந்த நெக்லஸாக மறக்கவே முடியாதுங்க, ஞாபகத்தமாக இருக்கட்டும். எங்கள் பெரிய பையனுக்கு போட்டு எடுத்தது. இந்த நெக்லஸை நாங்கள் சேல் பண்ணி தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பைக்கே வாங்கினோம். மேக்ஸிமம் நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். கடன் வாங்காமல் எதாக இருந்தாலும் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால் அதை விற்க சொல்லி தான் பைக்கே எடுத்தோம். அது ஞாபகத்தமாக இருக்கும் இந்த நெக்லஸை பார்த்தாவே. இதெல்லாங்க எங்கள் பெரிய பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனது தான். இது நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், என்னோடய பையன் பிறக்கும் போதே கை கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் பிறந்தாரு. நான் இப்போ அந்த விஷயத்தில் நான் மறந்துட்டேங்க. இப்போ அவனை பார்த்தா கூட அந்த ஞாபகம் எனக்கு வரதில்லை. சாதாரணமான பையன் தான் நான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன். யாருக்குமே நான் தோன்றது இல்லை, நானே அப்படி நினச்சதே இல்லை. நான் மறந்துட்டேங்க. இப்போ ஒரு 4 வருஷமா எனக்கு சர்ஜரி பண்ணுறதில்ல. இதெல்லாம் சர்ஜரி பண்ணுறதுங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சர்ஜரி பண்ணிடுவோம். அவனுக்கு கை நரம்பு பாதிச்சிருச்சு. அதான் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டுனா பரவாயில்ல, மறுபடியும் யாரும் கேட்க மாட்டீங்க, அதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் அவனுக்கு சர்ஜரி பண்ணப்ப ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்க. இந்த ஃபோட்டோங்க எங்கள் அண்ணாவுக்கு அன்றைக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு ஆக்கி போகிறதுக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். அப்போ பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தோம், அண்ணா பூங்கா. அங்கே எடுத்த ஃபோட்டோ இது. இது ஏற்காடு. இதில் பார்க்கவே நான் கேர்ள் மாதிரி தான் இருக்கேன். இது வந்து ஏற்காடு போனோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது ட்ரெயினில் போனப்போ எடுத்தது, கொஞ்சம் மெமரியாக இருக்கட்டும்னு எடுத்து வச்சோம். இது எல்லாமே அப்போ ஃபோனில் எடுத்ததாங்க, சும்மா சின்ன ஃபோன் தான். இது அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம், அப்போ எடுத்தது. இது ஓரளவுக்கு பெரிய பையன் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் எடுத்தது. இது எங்கள் அம்மா வீட்டில் எடுத்த ஃபோட்டோங்க. பாருங்க, காரு கொஞ்சம் பெயிண்ட் பண்ண கொண்டு வந்துருந்தாங்க எங்கள் மாமனார். அந்த காருக்குள்ளே உட்காந்து இந்த ஃபோட்டோஸ் ஃபோட்டோ எடுத்தது. ஆமாம், நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இது எங்கள் மாமனார் பழனியில் போய் மொட்டை அடித்தோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இதுவும் பர்த்டே அப்போ எடுத்தது, ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது இங்கே நாங்கள் சேலத்தில் கேக் வெட்டினோம். அங்கே கேக் வெட்டிட்டு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஈரோட்டுக்கு போனோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது சேலத்தில் எடுத்தது. இது எங்கள் அண்ணியோட அம்மா வீடு. இதான் எங்கள் அண்ணி, அவங்க கன்சீவாக இருந்தாங்க. வளக்காப்பு முடிஞ்சு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட போனோம், அப்போ எடுத்த ஃபோட்டோ. இதுவுமே சர்ஜரி பண்ணி கையில் வந்து ஸ்ப்ளிண்ட் போட்டிருந்தாரு, அப்போ எடுத்த ஃபோட்டோ. இது பாருங்க, இது வந்து தீபாவளி அப்போ எடுத்தது. 2 வயசு இருக்கும் அப்போ, தீபாவளி வந்திருந்து அப்போ எடுத்த ஃபோட்டோங்க. அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். இதுதாங்க மெயினான ஃபோட்டோ.
கோகுலாஷ்டமினாவே எனக்கு பசங்களுக்கு கிருஷ்ண வேஷம் போடணும் அப்படிலாம் நினைப்பேன். இப்பெல்லாம் பசங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் போடுறேன்னு சொன்னா கூட அவங்கலாம் வந்து விருப்பப்படுறதில்ல. அம்மா நாங்கெல்லாம் பெரிய பையங்களாயிட்டோம், இன்னும் குழந்தை கிடையாது அப்படின்ட்டு. இது ஸ்கூல்ல வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணாங்க. இப்ப ஈரோட்ல தாங்க படிச்சான். 2வது வரைக்கும் அங்க படிச்சான். அப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட் தான் இங்க வந்து சேர்த்துட்டோம் சேலத்துல. அப்ப இது எல்கேஜியில் எடுத்த போட்டோ. இது பாருங்க, இந்த கிரீடம்லாம் நாங்களாவே செஞ்சது. என் தம்பி மெயினா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். எங்க தம்பி அண்ணாலாம் அவங்க தான் செஞ்சாங்க இந்த கிரீடம். இந்த கையில இருக்கிறது அங்கி எல்லாமே செஞ்சது. பாருங்க, இது ஸ்கூல்ல எடுத்தது. ஸ்கூல்ல வந்து புள்ளங்குழல் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இது ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க வீட்டுல எடுத்தோம். ரொம்ப டயர்டா இருக்காரு பாருங்க, ஃபேஸ பார்த்தாவே தெரியும். ஆமா, மேக்கப் போடும்போது எல்லாம் என்னென்னமோ பண்ணுவீங்க. எல்லாம் ஸ்கூல்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அங்க போனோனே நீ போட்டோ எடுத்தாங்க. ஓ, அதனால அங்க ஒரு க்ளோஸ் அப்ல ஒரு போட்டோ காமிச்சீங்க. இதுதான் இது பாருங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காரு, தெரியுதா? இது வந்து என் தம்பி குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டுங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினான். அதனாலயே நான் வந்து என்னோட பையனுக்கு குடுகுடுப்புக்கார வேஷம் போடணும்னு சொல்லி இது போட்டேன். எல்கேஜில போட்ட வேஷம். மாமா எப்போ பிரைஸ் வாங்கினாங்கம்மா அந்த இதுக்கு? அது அவருமே 2வது நம்ம படிச்சிருப்பாரு. அது பாருங்க, இந்த டப்பா செஞ்சவங்க. இந்த டப்பா வாட்டினா சவுண்ட் கேட்கும். அதுல மணி போட்டிருக்கு, அது பார்த்தா தெரியும் பாருங்க. அடிச்சா இந்த என் தம்பி வந்து இந்த குடுகுடுப்பைய அடிச்சு சவுண்ட் வருதுன்னு சொல்லி இத வாங்கி வாங்கி அடிச்சு பார்த்தாங்களாம்மா. இந்த பாருங்க, இந்த குடுகுடுப்பை தான் என் தம்பிக்கு எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு வேணும் என் பையனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அப்புறம் செஞ்சு கொடுத்தாங்க. பாருங்க எப்படி மேக்கப் போட்டிருக்கோன்னு. இந்த போட்டோங்க என்னோட பெரிய பையன் பிறந்து ஒரு 10 நாள் இருக்கும். நான் இப்படி இருந்தேன், என்னோட ஹஸ்பண்ட் என்னை எடுத்தாங்க. இது வந்து என்னோட பையன் ஒரு 1.5 வயசு இருக்கும் அப்ப எடுத்த போட்டோ. இது பாருங்க, இது 2 வயசு இருக்கும் என்னோட பெரிய பையனுக்கு அப்ப எடுத்தது. இது நாங்க திருவாதிரை கும்பிடுவோம். அப்ப வந்து எங்க ஆயா வந்து அவுள் செஞ்சு கொடுத்தாங்க. விரதமாவே நாங்க கொஞ்சம் அவுள்லாம் எங்க ஆயா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அவுள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ. இது எங்க மாமனார் மாமியார். இதுங்க ஈரோட்டில் படிக்கும்போது எல்கேஜியில் என் பையன் ப்ரைஸ் வாங்கினது அந்த ஃபோட்டோ. இது வந்து யூகேஜியில் வாங்கின ப்ரைஸ் ஃபோட்டோ. இது மைமிங் பண்ணாங்க. இந்த மைமிங்கை வந்து என்னால் மறக்கவே முடியாது. இது என்னோட பெரிய பையன், அவனோட ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம். இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தாங்க எழுதுனாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்க பிரின்சிபல் மேடம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்களே ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஸ்கூல் டைம்லயே எனக்கு மைமிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. என்னோட பெரிய பையன் மூலியமா எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. வீடியோ கூட இருக்கு, போட முடிஞ்சா நான் நம்ம சேனல்ல வேணா போடுறேங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து எடுத்து கொடுத்தாங்க. கவிங் மியூசிக்கல்னு இருக்கு எங்க ஈரோட்ல. அந்த அண்ணா கிட்ட வந்து ஏதாவது மியூசிக் கேட்டனா அந்த அண்ணா போட்டு தருவாங்க கரெக்டா. அதாவது சூப்பரா ஆப்டா இருந்தது. இந்த மைமிங்க்கு அந்த மியூசிக் வந்து ஆப்டா இருந்தது. நான் ஒரு நாள் வேணா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இதோட பெரிய பையன் தான் பாருங்க. எல்லாமே நான் தான். என்னோட பெரிய பையன் தான். நிறைய போட்டோஸ் எடுத்துருப்போங்க, பார்க்கவே டைம் பத்தாது. எனக்கு ஏதாவது மனசு ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து வச்சு பார்க்க உட்காந்துப்பேன். இது பாருங்க, இது வந்து காந்தி ஜெயந்திக்கு ஸ்கூல்ல வந்து ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. நீங்க காந்தி வேஷம் போட்டு வாங்கினாங்க. கரெக்டா நாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். சரி லீவ் டைமா, சரி மொட்டை அடிச்சிடலாம். மொட்டை அடிச்சோம்னா கரெக்டா காந்தி வேஷம் போறது கரெக்டா இருக்குன்னு என்னோட சின்ன பையன் பெரிய பையன் 2 பேத்துக்குமே திண்டல்ல போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன். இந்த மாதிரி மேக்கப் பண்ணி. ஏங்க இதுக்காகவே மொட்டை அடிச்சிங்களான்னு மிஸ் கேட்டாங்க. இதுக்கு 4th படிச்சுட்டு இருந்தேன். 4th ஸ்டாண்டர்ட் அப்ப பண்ணது. அடுத்த போட்டோ பார்க்கலாம். இது என்னோட சின்ன பையனோடது. சின்ன பையன் பாருங்க எப்படி இருக்கும். 2வது பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்ப எடுத்த போட்டோ. இது எல்லாமே என் தம்பி தாங்க டெக்கரேட் பண்ணான். பாருங்க, நானும் ஹெல்ப் பண்ணேன். நீ என்ன ஹெல்ப் பண்ண? அதெல்லாம் இல்ல, நான் ஹெல்ப் பண்ணேன். சரி, நீ ஹெல்ப் பண்ணதா? பாருங்க, கேக் கிட்ட 2 பேர் நிக்கிறாங்க. 1ன்னு போட்டு எடுத்தோம். என் கூட பிறந்தது வந்து அண்ணா 1 தம்பி 1ங்க. அண்ணா வந்து ஒர்க்குன்னு போயிருவாங்க, அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க. என் தம்பி வந்து அப்ப படிச்சுட்டு இருந்தான். என் கூட தான் இருந்தான். பாருங்க, என் தம்பி கொடுத்த கிஃப்ட் இன்னும் வச்சிருக்கோம். ஆனா உடஞ்சு போச்சு. ஒரு டப்பாக்குள்ள போட்டு பொக்கிச மட்டும் ஒரே நாள்ல பிஞ்சு போச்சு.
எங்கள் மாமனார், எங்கள் நாத்தனார் பையன் பெரியவன், எங்கள் அம்மா, இவங்க 3 பேரும் இருக்காங்க. கையில் கட்டு போட்டிருப்பான். அப்பயும் ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தது அவன் ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்போம். இது எங்கள் அப்பா. என் தம்பி எங்க காணோம். இதான் என் தம்பி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இந்த போட்டோ என்னோட 2வது பையனுக்கு மொட்டடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க. எப்பயும் போல பொண்ணு வேஷம் போட்டு எடுத்தோம் அவருக்கும். அப்புறம் கிருஷ்ணர் வேஷம் குப்பரெல்லாம் படுக்க வச்சு எடுத்தோம். பெரியவனுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணல, ஆனால் என்னோட சின்ன பையனுக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம். அதே கிரீடம் பாருங்க, அதே கிரீடம். இது வந்து நான் காலேஜ் படிக்கும் போது டான்ஸ் ஆனப்ப எடுத்ததுங்க. இதுதாங்க நான் முதல்ல வாங்கின ப்ரைஸ். 8th படிக்கும் போது டிராயிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த புல்லாவை தான் நான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆடி 18 எடுத்துட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு நாள் கோயிலுக்கு போய் அதை எடுத்துட்டு வரணும். இப்பதான் பக்கமா நடந்துல, அதான் ஆடி 18 தான் கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. இது வந்து என்னோட பெரிய பையன் இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப தாய்மொழி கொடி சாங் பாடினாரு. மிலிட்ரி வேஷம் போட்டுட்டு சூப்பரா பாடினாருங்க. அது நான் தான் சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பா. இது அப்ப பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அது இது ஒரு டிராயிங் காம்படிஷன் அப்ப கொடுத்த சர்டிபிகேட். அமௌண்ட் அதுக்கு வந்து 100 rupees. இந்த மாதிரி சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வாங்கின பிரைஸ். இது என்னோட சின்ன பையனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அப்ப இதை எடுத்தது. எங்க பையன் பெரிய பையன் வளர்ந்துட்டான், அவன் போட்டுல எங்க சின்ன பையனுக்கு மட்டும் போட்டோம். என்னோட சின்ன பையன் கிருஷ்ணராவும் ராதையாவும் இருக்கிறாரு, வேணா பாருங்க. இந்த ராதை வேஷம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் அப்ப. ரொம்ப டைம் ஆச்சு, போட்டோ எடுக்க முடியல. அதுக்காகவே அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ராதை வேஷம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த போட்டோ எடுத்து வச்சேங்க. அதான் இது அழகா இருக்கான் இல்லைங்க எங்க சின்ன பையன், ராதை மாதிரியே. கிருஷ்ணரும் பாருங்க. இதெல்லாம் மறுபடியும் 2வதா செஞ்ச கிரீடம். ஃபர்ஸ்டா செஞ்ச கிரீடம் எல்லாம் 10ல எங்க பெரிய பையனுக்கு. அப்புறம் மறுபடியும் இது என் தம்பி செஞ்சா பாருங்க, நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கான் அழகா. இவன் அழகா இருக்கான்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல அழகா இருக்கான். கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சின்ன பையன் ராதை வேஷத்துல எப்படி இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எங்க அண்ணா பொண்ணுக்கு பாருங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டோம். இது எங்க அண்ணி பாப்பா வச்சிருக்காங்க பாருங்க, எப்படி அந்த கைகள்லாம் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த பால்லாம் கட்டி தொங்க விட்டான் என் தம்பி பாருங்க, எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கான் அந்த புல்லாங்குழலுக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் அப்படியே ஒட்டுக்க நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா பொண்ணு, எங்கள் சின்ன பையன். இது எங்கள் அண்ணாவோட பையன். அவருக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் அப்படியே பாப்பாவோட போட்டதை அப்படியே கழட்டி எங்கள் அண்ணா பையனுக்கும் போட்டுட்டு எடுத்தோம். எங்கள் அண்ணி இவங்க. அவ்வளோதாங்க ஃபோட்டோஸு. இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. மறுபடியும் ஒவ்வொரு நாள் ஒன்று தான் காமிக்கிறேங்க. ஏன் நான் இதை காமிச்சேன் அப்படின்னா, பசங்க குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி அழகழகா இந்த மாதிரி கிருஷ்ண வேஷம்லாம் போட்டு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எடுப்போம். இப்ப எல்லாம் பசங்க வளர்ந்துட்டாங்க, இப்ப எல்லாம் அந்த மாதிரி போட்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. பசங்க வந்து குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது. அப்படின்னு சொல்ற அம்மாக்கள் எல்லாருமே ஒரு ஹார்ட்டிங் சிம்பிள் போடுங்க. அதனாலதான் இது காமிக்கணும்னு நினைச்சேன். இந்த போட்டோஸை பார்த்து எனக்கும் கொஞ்சம் மனசுக்கே சந்தோஷமா இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த போட்டோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய போட்டோஸ் இருக்குங்க. மறுபடியும் டைம் இருக்கிறப்ப நான் அந்த போட்டோஸ்லாம் காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பழசெல்லாம் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் மெமரிஸ்லாம் வருமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.